வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சைட்டு. இப்போது எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. பிசிசி போட்டு ஃபுட்டிங் அண்ட் காலம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இதில் ஃபுட்டிங் ராடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 12-16 ரெண்டுமே கலந்து போட்டிருக்கிறோம். கலந்துனா மீன்ஸ் டிசைன் பண்ணபடி எங்கெங்கே 12 mm வருமோ அங்கங்கே வந்திருக்கு. லோடு ஆக்ட் ஆகிற தக்கன மாதிரி மாறும் 12-16. இதில் போட்டிருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 mm ராடு தான் வந்து போட்டிருக்குது. காலம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு வந்து டபுள் ரிங் மாதிரி அடிச்சிருக்கிறோம். சரிங்களா? சிங்கிள் ரிங் தான். சிங்கிள் ரிங்லேயே வந்து உள்ள பார் பெண்டிங் வந்து அப்படி வந்து வந்திருக்குது. இந்த லென்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டெவலப்மெண்ட் லென்த்தெல்லாம் 15 மினிமம் இருக்கணும். நாங்கள் வந்து 15 வச்சுருக்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா தெரியும் காலம் வந்து எவ்வளோ ஹெவியாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. இது வந்து என்னென்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து வருது. அண்டர் கிரவுண்டில் ஒரு ஃப்ளோர் ஒன்று வருது. பீம் வந்து போடும்போது அதுலேருந்து ரீட்டைனிங் வாலுக்குரிய எல்லா பர்பஸ் ஆஃப் ராடு வந்து வரும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த அண்டர் கிரவுண்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்லாப் மாதிரியே வந்து 16 mm ராடு வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாக ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து காங்கிரீட் போடுறோம். சரிங்களா? அது வீடியோ வந்து நான் தனியாக மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்யூரிங் ஒர்க் போயிட்டுருக்குது. ஏன்னா ஷட்டரிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு, ஃபுட்டிங்கோட ஷட்டரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். காங்கிரீட்டுக்காண்டி வெயிட்டு. காங்கிரீட் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா M30 போடுறோம். சரிங்களா? M30 போடுறோம். இப்போ இது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் பில்டிங், அதனால் வந்து எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஹெவியாக கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு வரைக்கும் ரெடி பண்ணுறோம் இந்த பில்டிங்கை. ஒர்க்கு ரொம்ப பார்த்துருப்பீங்க. எல்லாமே சென்ட்ரல் லைன் பண்ணி மார்க்கிங் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்யூரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து கன்சல்டிங், அப்ரூவல் ட்ராயிங், எலிவேஷன் ட்ராயிங், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், லேபர் கான்ட்ராக்டர், மெட்டீரியல் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தேவைப்பட்டால் அந்த நம்பரில் வந்து கூப்பிடுங்க. நாங்கள் சிறந்த முறையில் செஞ்சு தரோம். நன்றி, வணக்கம். ஒன்று 2 3 4 5 6 7 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சென்டு 20 மற்றதெல்லாம் 16. ஏனுங்கண்ணா இன்ஜினியருங்களா? இன்ஜினியர் ஒர்க்குங்களா? பேருங்க?
தெரியாதுங்களா? ஏங்க சிவில் முடிச்சிருக்கேன், வேலை கேட்கணும், அதனால தான் கேட்குறேன். ஏற்கனவே ஒரு கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? சரிங்க, ஆஃபீஸ் பேருங்க. எப்போ இன்ஜினியர் வரான்னு சொல்லுங்கள், நான் நேராக வந்து அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லைங்களா? எங்கே போகணும்? இங்கேருந்து நேராக போய் கோயிலேருந்து நேராக போயிடவா? இங்கிட்டு கட்டாயி இந்த சைடு போயிட்டு இந்த சைடு போயிட்டா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து இந்த சைடு நேராக போகணுங்களா? சரிங்க, ஆஃபீஸ் பேர் தெரியாது. சரிங்க, பார்க்குறேன். மணிங்களா? ஆஃபீஸு ஒர்க்கர் நேமுங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவர் சார் எப்போ வருவாருன்னு தெரியாது. அங்கே தான் இருப்பாருங்களா? சரி சரிங்க சரி.